ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாசி கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம். 1 கப் கோதுமை மாவு ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு வந்து எல்லா இடமும் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவோட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வந்து சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. நீங்கள் அமுத்தி பார்க்கும்போது இந்தளவுக்கு சாஃப்டாக வந்து உள்ளே போகணும், அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மசாலாவை எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த டைமில் நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற மசாலா உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்த்துக்கல, இப்போ தான் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி கையில் தெளிச்சிட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணி தெளிக்கும் போது மசாலா வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இப்போ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளே ஸ்டஃப் பண்ணுற இந்த மசாலா வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இந்த மாவை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆனதுனால இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுப்போம் இல்லையா, அது மாதிரி சின்னதாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக தேய்க்கணும்னு இல்லை, ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பையும் மெல்லிசாவும் தேய்ச்சிடக்கூடாது, ஏன்னா நம்ம மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்கணும் இல்லையா, அப்போது மசாலா எல்லாம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் தின்னாக நான் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க, இது வந்து சரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண மசாலா வந்து சென்டரில் எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா உள்ளே வச்சதுக்கப்புறமா நம்ம அழகாக இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்படியே எல்லா சைடையும் ஒன்றா சேர்த்து மேலே இருக்கிற அந்த மாவை வந்து அப்படியே நம்ம அழுத்தி கொடுத்துட்டோன்னா க்ளோஸ் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக மாவு பிசைஞ்சு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா, மாவு நிறைய எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற மாவை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லை சரியாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி கையால் அமுத்தி கொடுத்துட்டிங்கன்னா பேக் சைடில் நல்லா க்ளோஸ் ஆயிரும். உள்ளே இருக்கிற மசாலா எதுவுமே வெளியில் வராது. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கையால் இந்த அளவுக்கு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி கொடுக்க வேணாம், ஏன்னா மசாலா வந்து வெளியில் வந்துடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக 2 சைடுமே அழகாக தட்டி எடுத்துக்கலாம். மெயினாக பேக் சைடில் நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். சேம் அதே மாதிரி கொஞ்சம் நார்மல் சைஸில் மாவை திரட்டி எடுத்துகிட்டு உள்ளே இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு முதல்ல சொன்ன மாதிரி நல்லா கையால் அழகாக தட்டி கொடுத்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு.
இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழை இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வாழை இலையில் வேக வைக்கும்போது ஒரு நல்ல மணமாக இருக்கும். இப்போ ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். திரும்பவும் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. நல்லா வேக வச்சிட்டோம். வேக வச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே கூட மோமோஸ் மாதிரி சாப்பிட்லாம். இருந்தாலும் நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் இல்லையா, எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா மசாலாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஓரங்களில் கூட மெதுவாக இப்படி திருப்பி விட்டு வேக வச்சோம்னா சைடில் கூட சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு வெந்து அழகாக ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் இருந்து எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம நிறைய எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. கம்மியான எண்ணெயில் தான் நல்லா ஹெல்தியான முறையில் செஞ்சுருக்கோம். நல்லா வேக வச்சு எடுத்ததுனால இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, காலை மாலை உணவாக கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.